கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்கள் பெயர், உங்கள் இருதயம், உங்கள் ஆவி அவரோடு இணைந்திருக்கும். ஆகவே கலங்காதிருங்கள். உங்கள் மாமிசம் பலவீனமானாலும் உங்கள் ஆவி உறுதியாயிருக்கும். ஆகவே அது ஜீவனின் நித்திய ஆதாரத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும். அவர் ஒருபோதும் தவறவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இழந்தவற்றை இரட்டிப்பாய் கொடுக்க போகின்றார். யோசிக்காதீங்க, போனது போச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி இந்த மாதிரி நடந்துச்சா, ஓகே பார்த்துக்கலாம். நாளைக்கு இந்த மாதிரி நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும்ல. எப்போவுமே எல்லா நாளுமே சந்தோஷமாக தான் போகும்னு சொல்ல முடியாதுல்ல. சில பல விஷயங்கள் நடக்கும், சந்தோஷத்தும் நடக்கும், துக்கமும் நடக்கும், எல்லாமே நடக்கும் தான். என்ன பண்ணுறது? அதுக்கேற்ற மாதிரி நம்ம பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த உலகம் மாறலாம், உன்னை சுற்றி இருக்க மக்கள் மாறலாம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மாற மாட்டார். அன்பானவர்களே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, தினந்தோறும் ஜெபியுங்கள். உயர பறக்கணும்னு ஆசை இருக்குல்ல வாழ்க்கையில், புது பலனை கொடுக்க போகின்றார். கழுகை போல சேட்டுகளை அடித்து எழும்புவீர்கள். ஏசாயா 40:31 எடுத்து வாசி பாருங்களேன். இன்றைக்கி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ உயர பறந்து போகணும். இப்போ வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போய் நீ உன்னோட இலக்கை அடையணும்ல. நம்ம அதுக்காக தானே ஓடிட்டுருக்கோம். நம்ம யாருன்றது இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கணுங்க. எங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், எங்கள் உறவுகளை நான் நேசிக்கணும், எல்லாரையும் நான் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மறுபடியும் எழுப்ப பண்ணுவார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தினந்தோறும் ஜெபியுங்கள். கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தர் என் பங்கு என்று, என் ஆத்மா என்று சொல்லுங்கள். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று வாக்குறுதியாய் நில்லுங்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. கர்த்தரே நீங்கள் தான்ப்பா எல்லாமே அப்படின்னு சொல்லி ஜெபியுங்கள். அவர் ஒருபோதும் விட்டு விலக மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சு போன விஷயமா இருக்கட்டும், அதை திரும்பி நினைவுபடுத்தி பார்க்காதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வலி வேதனையை நம்ம நினச்சி பார்க்கும்போது இன்னும் வலி அதிகமாக இருக்கும். முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும், மீண்டும் நடப்பது நல்லாவே நடக்க போகுதுன்றத மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்திருப்போம். ஒரு ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் அப்படியே தாண்டி வந்துட்டுருப்போம். திடீர்னு நான் டவுன் ஆகிருப்போம். காரணம் என்னடா அப்படின்னா, நம்ம நம்பியிருப்போம்ல. ஒருத்தங்க மேலே முழுமையாக நம்பிக்கை வச்சு ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். நீங்கள் பண்ணுங்கள், நான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் வெளியே போகிறேன்னு சொல்லி அந்த ஒப்படைச்சிருப்போம் ஒரு சில பொறுப்பெல்லாம். அவங்க என்ன பண்ணுவாங்க? கேர்லெஸ்ஸாக விட்டுருப்பாங்க. இது முக்கியமானதுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட ஒப்படைச்சா அதை முக்கியமாக பண்ணணும்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை அசால்ட்டாக விட்டுருவாங்க. நம்ம பார்க்கும்போது என்னடா எதுவுமே பண்ணலேன்னு கேட்டால், இது பண்ண ஆனால் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? சாக்கு புக்கு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நமக்கு தெரியுதுல்ல, அதை அடுத்தவங்ககிட்ட கொடுக்கும்போது அதை இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுத்தாலுமே அதை கேர்லெஸ்ஸாக முடிப்பாங்க. பார்த்துடுவீங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில் அதே மாதிரி தான். நம்மளுடைய விஷயத்தை நம்ம முடிச்சிடலாங்க. எதுக்கு அடுத்தவங்ககிட்ட நம்ம ஒப்படைக்கணும்? அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒப்படைக்கிறோம், அது அவங்க என்ன பண்ணுறாங்க? முடிக்காமல் சாரிங்கன்னு சொல்லி முடிச்சிடுறாங்கல்ல. ஸோ இன்றைய நாள் நீ பண்ணக்கூடிய விஷயத்தை நீ பண்ணி முடி. அடுத்தவங்ககிட்ட இந்த விஷயத்தை ஒப்படைக்காத. நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். நம்ம என்ன பண்ணணும்? அதற்கு ஸ்டாண்டர்டாக நிற்கணும்ல. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ வலி வேதனைகள் அனுபவிச்சார் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்றைய நாள் நம்ம வலி வேதனைகள் எவ்வளோ அனுபவிச்சுட்ருக்கோம்ல. ஏமாற்றம் முதலாவது. நம்பினா என்னை ஏமாற்றிட்டாங்க. அதுவும் உறவினர்கள் ஏமாற்றும் போது அந்த வலி தாங்க முடியலല്ലോ. நெருங்கிய உறவுகளை கூட நம்ம வார்த்தையினால் சொல்லி என்ன பண்ணுறாங்க? உடைக்கிறாங்க பயங்கரமாக. ஸோ வேலையில் சரி, நம்ம சுற்றி உள்ள மக்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம சந்திக்கிற மக்களாக இருக்கட்டும், யாரை நம்புறதுனே தெரியல. ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. என் குடும்பத்தை பார்த்துக்கோங்க. என்னை சுற்றி உள்ள உறவுகளை நான் நேசிக்கிறேன், அவங்களும் என்னை நேசிக்கணும். நல்ல சிந்தனையை கொடுங்க, நல்ல உடல் வலிமையை கொடுங்க சொல்லி ஜெபிக்கலாமா? உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய நேரம் இது. முழு மனசோட உங்கள் சமாதானத்தை நிச்சயமாய் கொடுக்க போகின்றார். சமாதானத்தை நீ மற்றவர்களுக்கு வெளிப்படுது. எல்லோரையும் பார்த்துக்கோ, நம்பிக்கையாயிரு. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. இன்றைய நாள் ஜெபம்,
ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, என் இருதயத்தின் பலனாக இருக்கின்றபடியினால் உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் எல்லாமும் தோற்று போனாலும் நீர் ஒருபோதும் தவறுவதில்லை. இப்பொழுதும் எப்பொழுதும் என் பங்காக இருப்பீராக. என் மாமிசம் பலவீனமாகும் போது என் ஆவியை பலப்படுத்துவீராக ராஜா. வாழ்வின் எல்லா புயல்களையும் எதிர்கொள்வதற்கு தைரியத்தை கொடுப்பின நம்புகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, நான் இழந்தவை எல்லாவற்றையும் திரும்ப தந்தருள்வீராக. உன் கிருபை என்னை திடமாக, அஸ்திபாரமாக, உறுதியாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. உன் பலத்தினால் கழுகை போல மறுபடியும் எழும்ப எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. எங்கள் இருதயம் உமக்குள் எப்பொழுதும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதாக என்று இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நாங்கள் இழந்தவற்றை மீண்டும் திரும்ப தருவின நம்புகிறேன் ஏசப்பா. சோர்ந்து போகாதபடி எங்களை பத்திரமாய் பார்த்துக்கோங்கப்பா. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவதாகன்னு சொல்லி உம்மிடத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ வலி வேதனைகள் இருந்தாலும் சரி, நீரே எங்களை பலப்படுத்துவீராக. சோர்ந்து போகும் வேலையில் கூட எங்களை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுட்டு இருக்க அன்பான உறவுகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.